AR கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஓவன் இல்லாமல் நம்ம வந்து பப்ஸு வெஜ் பப்ஸ் எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சிம்பிளாக ஈஸியாக நம்ம எப்படி செய்கிறது வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறது தெரியும். வாங்க இந்த வெஜ் பப்ஸ் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பப்ஸு செய்கிறதுக்கு மேல் மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறதுக்கு மைதா பார்த்தீங்கன்னா ஒரு 240 கிராம் மைதா நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். இதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சால்ட்டு, 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்தி எப்படி நம்ம மாவு பிசைவோம் அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும். இப்போ மாவை வந்து இதை 1 மணி நேரம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ பப்ஸுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே வைக்கிற மசாலா இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய பல்லு பூண்டு பார்த்திங்கன்னா பொடியை கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒரு வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி பொடியாக நான் கட் பண்ணியிருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்காங்க, அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். இது நல்லா வெந்த பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போய் காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா மசிச்சு விட்டுக்குவோம்.
இப்போ நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு விட்டேன் பாருங்கள். இப்போ இது கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துக்குவோம். இப்போ பப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிற மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா ஊறி இருக்குது, நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சின்ன சின்னதாக நம்ம உருண்டை பிடிச்சிக்குவோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிச்ச உருண்டையை பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எடுத்துருவோம். மைதா மாவில் நான் தொட்டு நான் தேய்ச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு நான் தேய்ச்சிருக்கேன். இதே போல் நம்ம வந்து எடுத்துருக்க இந்த உருண்டையை நான் தேய்ச்சி எடுத்துருவோம். இப்போ எல்லாமே நான் இதோட ரவுண்டாக நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுலேருந்து நம்ம வந்து ஒன்றுக்கு ஒரு சீட்டு நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி நான் மைதா மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மைதா நான் எடுத்திருக்கேன். இதில் வாசனை இல்லாத ஆயில் நம்ம கொஞ்சம் சேர்த்து நம்ம கலக்கி எடுத்துக்குவோம். நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஆயிலையும் மாவையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சீட்டில் நம்ம அப்ளை பண்ணிடுவோம். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அடுத்த சீட்டை மேலே நம்ம வச்சுருவோம். ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணிடுவோம். நம்ம வந்து இது ஓரங்களை நம்ம இப்போ கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த சீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்குவோம். இப்போ 2 கார்னரையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இதே போல் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது போல் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவை நம்ம வந்து பப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி உள்ளே வச்சாச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இல்லாமல் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சூட்டோட அளவு மீடியம், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸை நம்ம இதில் சேர்த்துருவோம். இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ இது ஒரு சைடு அப்படியே நம்ம திருப்பி விட்டுருவோம். நல்லா 2 சைடும் இது போல் திருப்பி விட்டு நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு எடுங்க.
நான் அடுப்போட ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா குறைச்சி வச்சுருக்கேன். இப்படி குறைச்சி வச்சு நீங்கள் வந்து பப்ஸு வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்து வரும். நல்லா 2 சைடு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயை வடிச்சிட்டு எடுங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே நம்ம பப்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அது வெஜ் பப்ஸு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு செய்யணும்னா கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக அதை நான் செய்வேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.